அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நம்ம கல்யாணத்தில் சாப்பிடுவோம்ல, அந்த முட்டைக்கோஸ் பொரியல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 வெங்காயத்தை பொடியாக அறுத்து அதையும் போட்டுக்கலாம், வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். அது வந்து முட்டைக்கோஸ் பொரியல், சும்மா ஒரு கேரட் இருந்துச்சு, அதை நல்லா சிச்சு போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த கடலைப்பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதே இருந்தால் போதும். பத்தாட்டி நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.